நாளிலும் உடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இங்க பார்க்கும் பொழுது ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவனிடத்துல வருகிறான். இவன்கிட்ட நிறைய நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது. அதாவது இவருடைய வாஞ்சை அருமையான ஒரு வாஞ்சை. ஆண்டவரிடத்துல வரும் பொழுது பெரும்பாலானவர்கள் உலக தேவைகளுக்காக வந்தாங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், என் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால் கொடிய வேதனைப்படுகிறான். இப்படி பலர் பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான பல தேவைகள், சரீர சுகம், விடுதலை, இப்படிப்பட்ட காரியங்களுக்காகவே நிறைய பேர் பெரும்பாலானவர்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவன் வரும்பொழுது இந்த சம்பவத்தின் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்திருக்கிறான். அவனுக்கு பணம் நிறைய இருக்குது, வசதி இருக்குது, சொத்து இருக்கிறதுனால அவன் அதெல்லாம் பெருசா அந்த காரியத்தின் மேல் அவனுடைய கவனம் இல்லை. திருப்தியான அளவுக்கு அவனுக்கு எல்லாமே இருக்கு. அதனால அவனுக்கு மரித்தால் பரலோகம் போகணும் அந்த ஒரு நல்ல ஒரு வாஞ்சை வந்துருச்சு. அந்த வாஞ்சையோடு தான் அவன் கேட்கிறான், ஆண்டவரை, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் உடனே அவனை பார்க்கிறாரு, கற்பனைகளை கைக்கொள் அப்படின்ட்டாரு. அவன் உடனே கேட்கிறான், ஆண்டவர் எவைகள் ஆண்டவரே? உடனே ஆண்டவர் 10 கட்டளைகளை வரிசையா சொல்றாரு. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, இப்படி 10 கட்டளைகளை வரிசையா அவனுக்கு சொல்றாரு. சொல்லி இதெல்லாம் கை கொள்ளுங்கிறார். அதற்குதான் அவன் இந்த பதில் கொடுத்தான், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன். 10 கட்டளைகளின் படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்போ வாழ்க்கை நல்லா இருக்குது, வாஞ்சை நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆண்டவர், இதெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன். அதோடு அவன் நிறுத்தி கொள்ளாமல் அடுத்த ஒரு கேள்வி ஒன்று அவருக்கு முன்னால வைக்கிறான். ஆண்டவர், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல காரியம். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரிடத்துல பல தேவைகளை சொல்லுகிற காலகட்டத்தில், உலக ஆசீர்வாதங்களுக்காக கேட்டு நிற்கிற காலகட்டத்தில் இவன் கேட்கிற ஒரே ஒரு காரியம், என்னிடத்தில் குறைவு என்ன? அதை சொல்லுங்க. அவன் கேட்கிறதே தன்னுடைய குறைவை அறிந்து கொள்ளும்படிக்கு அவன் கேட்டான். தன்னுடைய குறைவை அறிந்து கொள்ள கேட்டான். நல்ல ஒரு காரியம், ரொம்ப அருமை. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, மத்தவங்க கிட்ட இருக்கிற குறைய தோண்டி தோண்டி அலசி பாக்குறாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மத்தவங்களோட குற்றப்படுத்தி அதை வீடியோ போடுறது, மத்தவங்களோட குறை சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற குறை, இந்த குறை, அந்த குறை, இப்படி மத்தவங்ககிட்ட இருக்கிற குறையையே இன்னைக்கு எல்லாரும் போக்கஸ் பண்றாங்க. எல்லார்ட்டையும் குறை இருக்கு இல்லையா? நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டோம், எல்லார்ட்டையும் குறை இருக்குது, இல்லைன்னு சொல்றேன். ஆனால் என்ன செய்ய, மத்தவங்க கிட்ட குறை, இவன் டான்ஸ் ஆடுறான், இவன் அது பண்றான், இவன் லைட் போடுறான், இவன் புகை போடுறான், என்னென்னமோ குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அது கரெக்ட்னு சொல்லல, குறை இருக்குது. ஆனால் அதே நேரத்துல மத்தவங்க கிட்ட இருக்கிற குறையை பார்க்கிறதை விட்டு விட்டு என்னிடத்தில் என்ன குறை உண்டு, இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன, இதைத்தான் ஆண்டவர் பார்க்க சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கண்களிலே உத்திரம் இருக்கையில் நீ அடுத்த சகோதரன் கண்கள் இருக்கிற துரும்பை நீ எடுத்து போட வகை பார்க்கிறது என்ன? ஆண்டவர் இதே கான்செப்ட் தான் கேட்கிறாரு. நம்ம உபதேசிக்கிற விஷயத்திலேயே தான் சொல்றாரு, உன்னுடைய கண்ணுல உத்திரமே இருக்குது இல்லையா? ஒரு தூணை போல பாவத்தை வச்சுட்டு இருக்கிற, உத்திரத்தை போல வச்சுட்டு இருக்கிற. ஆனால் நீ அடுத்தவன் கண்ணுல ஒரு துரும்பு இருக்குது, அதை போய் தேடிட்டு உட்காந்துக்கிறியே. அவன் கண்ணுல இருக்கிற துரும்பு எடுக்கிறியே, முதலாவது உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை போல எவ்வளவு பெரிய பாவத்தை உன் லைஃப்ல வச்சிருக்கிற, அதை முதல்ல எடுக்கிற வகையை பாரு. அப்போ உத்தரத்திற்கும் தூணுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அப்போ உன்னுடைய வாழ்க்கையில உத்தரத்தை போல நீ குறைய வச்சுட்டு அடுத்தவன் கண்ணுக்கு துரும்ப ஏன் பாக்குற? இந்த ஆண்டவருடைய இந்த உபதேசத்தின் அடிப்படையில பார்த்தாலும் இவனுடைய விண்ணப்பம் ரொம்ப அழகா இருக்குது. இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம கேட்க வேண்டியது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறது, அதைத்தான் நம்ம கேட்கணுமே தவிர மற்றவன் என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது என்பதை ஆராய்வது நம்முடைய காரியம் அல்ல.
மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தேடி கண்டுபிடிக்கிறது நம்முடைய காரியம் அல்ல. என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது அதைத்தான் நான் கண்டுபிடிக்கணும். எங்கிட்ட இருக்கிறதை கண்டுபிடிக்காம நான் மற்றவனிடத்துல போய் என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்? இல்லையா? அது தவறு. நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே நம்முடைய குறைவை தான் தேடணும். நம்முடைய குறைவை நமக்கு சில நேரத்துல பளிச்சு நமக்கு தெரியும். சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கே சரியா தெரியாது, அது மறைந்து இருக்கும். அது நமக்கு சில நேரத்துல பெரிய குறையா கூட நம்ம ரியலைஸ் பண்ணாம கூட இருப்போம். இதுல என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். சாதாரண விஷயம் தானே, இது எல்லாரும் செய்யறது தானே அப்படின்ற ஒரு நிலையில கூட நம்ம இருப்போம். நல்லா கவனிக்கணும். அதுக்குதான் நம்ம இந்த குறைவுகளை கண்டுபிடிக்கிறதற்கு நான் 2 ஆலோசனை சொல்றேன். ஒன்று, இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைவுகளை கண்டுபிடிக்கிறதற்கு வேதத்தை நீங்க நல்லா வாசிக்க ஆரம்பிக்கணும். வசனத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போதுதான் அந்த வசனத்தின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை நமக்கு சுட்டி காட்டும். இப்ப நான் சொன்னேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மத்தவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எடுத்து பேசுறாங்க. மத்தவங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை ஹைலைட் பண்றாங்க. அதை வச்சே பேசுறது, அதையே கேட்கறது, அதை பேசுறது, அதை கேட்கறது, இப்படி வாழ்க்கை நடத்துறாங்க. இதை செய்யும் போது பாருங்க, இது செய்யறவங்களுக்கு தப்புன்னு தெரியல. என்ன, தாங்க என்ன சொல்ல, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற கலைகளை எல்லாம் களைந்து போடுகிறோம், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதான கெட்ட விஷயங்களை சீர்படுத்துகிறோம், இதைத்தான் அவங்க என்னமோ செய்யறாங்க, பெரிய சேவை செய்யற மாதிரி நினைக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். இது ஆண்டவருக்கு ஏற்ற சேவை கிடையாது. இல்லையா? மத்தவங்ககிட்ட இந்த குறை அதை செய்து செய்யறாங்க, அவங்க அதை பண்றாங்க சொல்லிட்டு இது இந்த சீர்திருத்தம் பண்ண நினைக்கிறாங்க. இந்த சீர்திருத்தம்ன்றது ஆண்டவர் நம்மளை அதுக்கு அழைக்கிறேன். நம்மளை எல்லாம் சீர்திருத்தவாதிகளாய் கர்த்தர் நம்மளை அழைக்கிறேன். சீர்திருத்தவாதிகள் சமுதாயத்தில் இருப்பாங்க. அவங்க வேற. அவங்க சீர்திருத்தம் மத்தவங்களுக்கு குறைய சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. நம்மளை கர்த்தர் அப்படி அழைக்கிறார். நம்ம எல்லாம் சீர்திருத்தவாதிகள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம அடுத்தவங்களுடைய குறையை பேசுவதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்படல. அடுத்தவங்களுடைய குற்றத்தை சொல்லுவதற்காக தெரிந்து கொள்ளப்படல. அடுத்தவங்களுடைய குற்றத்தை சொல்லி கொண்டு நம்ம யாரையும் கரெக்ட் பண்ணிடவே முடியாது. ஒருத்தருடைய தவறை சொல்வதனாலே அந்த நபரை திருத்த முடியாது, அதை வச்சு இன்னொருத்தரையும் திருத்த முடியாது. இது ஜஸ்ட் அப்படி ஒரு பிசாசுடைய வஞ்சனை. இது என்னமோ சொல்லி நம்ம ஒருத்தர் சொன்னா அவங்க திருத்திடுவாங்க, கிடையவே கிடையாது. ஒருத்தரோட குறைய இப்படி பேசுறதுனால யாரும் திருந்த மாட்டாங்க. வேணா தனியா கூப்பிட்டு அவங்களோட புத்தி சொல்வதன் மூலமாக வேணா திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தவிர, குறையை பேசுவதனால யாரும் திருந்த மாட்டாங்க. அந்த சம்பந்தப்பட்டவங்களும் திருந்த மாட்டாங்க. அத அந்த கதையை கேட்கிறவங்களுக்கும் மாற்றம் வராது. இது நம்ம அவங்களையும் கெடுக்கிறோம், இவங்களையும் கெடுக்கிறோம், மொத்தத்தில் நம்மளும் கெட்டு போறோம். அதனாலே என்னைக்குமே சொல்றேன், நம்முடைய குறைவுகளை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதற்கு வேதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் குறைவுகள் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெருசா நம்ம நினைக்க மாட்டோம். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வசனத்தை சொன்னேன், உன் கண்களிலே உத்தரம் இருக்கையில் உன் சகோதரர் கண்ணில் இருக்கிற துருபை நீ எடுத்து போட வகை பார்க்கிறது என்ன? இல்ல, இது பைபிள் இருக்கு. ஆனா இதை நம்ம என்ன செய்யல, பெரும்பாலும் நிறைய பேர் இதை கவனிக்கிறது கிடையாது. நம்ம கண்டே இவ்வளவு உத்தரம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில இவ்வளவு குறை இருக்குது, இதையே நம்ம சரி பண்ணலையே, மத்தவங்கள போய் நம்ம சரிப்படுத்துறதை பத்தி பேசிட்டு இருக்கிறோமே. இதை நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது. இந்த வசனத்தை ஒருத்தர் யோசிச்சாங்கன்னா யாரை பத்தி குறை சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு வசனத்தை ஒருத்தங்க சிந்திச்சாங்கன்னா, இப்ப நான் சொன்ன இந்த வசனத்தை கொஞ்சம் மனசுல யோசிச்சாங்கன்னா யாரை பத்தி குறை சொல்ல மாட்டாங்க. முதல்ல என் வாழ்க்கையில் இருக்கிற குறை என்ன? இயேசு கிறிஸ்துவோட கான்செப்ட் பாருங்க, அதேதான். இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல முதல் 12 வசனங்களை பாத்தீங்கன்னா, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சு, ஆண்டவரே, மோசையின் பிரமாணம் சொல்லுகிறது இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், நீங்க என்ன சொல்றீங்க? இது ஆண்டவரை மடக்குவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சி அது. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப அழகாக அதை ஹேண்டில் பண்றாரு. இந்த இடத்துல அவங்களையும் வாய் அடைக்கிறாரு. ஆனால் ஒரு அழகான ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல கொண்டு வர்றாரு. அந்த உபதேசம் என்ன உபதேசம்? நான் இப்ப சொன்னதுதான். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ உணராமல் ஒரு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்க்கிறது என்ன? அங்கே உபதேசிக்கிறாரு. இங்க பிராக்டிக்கலா அதை அவர் அப்படியே அதை கொண்டு வர்றாரு. அதை பிராக்டிக்கலா அதை ஆண்டவர் அதை செயல்படுத்துறாரு பாருங்க. முதலாவது, உன்னிடத்துல பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியை கடவிட்டாரு, இல்லையா? அப்போ உன்னிடத்தில் பாவம் இல்லாத ஒருவன், பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறின்னு சொல்லு. முதல்ல உன் கண்ணுல உத்தரம் இல்லையா? உன் கண்ணுல வாழ்க்கையில பாவம் இல்லையா? கல்லடி, உனக்கு உரிமை கொடுக்கிறேன். அப்போ அவன் யோசிக்கிறான், ஆமா, என் கண்ணிலேயே உத்தரம் இருக்குது, இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கிற துருமணம் எடுத்து போறதுக்கு நம்ம யாரு? யோசிக்கிறான் பாருங்க. அங்க உபதேசிக்கிறாரு, இங்க பிராக்டிக்கல் அதை பிராக்டிஸ் பண்றாரு.
அது அப்படியே பிராக்டிஸ்ல கொண்டு வர அந்த பிராக்டிஸ் எவ்வளவு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. கிளீனா சொல்லிட்டாரு. முதலாவது பாவம் இல்லாத உங்களின் முதலாவது கல்லை எறிய கடவன், முடிஞ்சு போச்சு. அப்ப அவனவன் யோசிக்கிறான். அப்ப என் வாழ்க்கையில குறை இருக்குது, நான் எப்படி கல்லறிய முடியும்? அதை சொல்லிட்டு தான் தரையில் எழுதுறேன். என்ன எழுதியிருப்பாரு? 10 கட்டளைகள் எழுதியிருப்பாரு. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, இதான் எழுதியிருப்பாரு. தரையில் எழுதினார் இருக்குது. அந்த கட்டளைகள் எழுதியிருப்பாரு. அதை பார்க்கறான். பார்த்த உடனே ஐயோ, நான் கொலை செஞ்சிருக்கிறேன், நான் மத்தனுடைய பொருள் அபகரிச்சிருக்கிறேன், நான் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாம இருக்கிறேன், நான் களவு செஞ்சிருக்கிறேன். ஏதாவது ஒண்ணுல ஒருத்தர் மாட்டிக்கிறான். அப்ப ஏதாவது ஒண்ணுல ஒருத்தர் மாட்டிக்கொள்ளும் பொழுது என்ன செய்யறான்? ஐயோ, நம்ம இத பெண்ணை கல்லறிகிறதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, வசனம். அவர் வசனத்தை உபதேசம் பண்ணாரு, அந்த வசனத்தையே பிராக்டிஸ் பண்ணாரு. எவ்வளவு அழகா அதை ஒர்க் அவுட் ஆச்சு பாருங்க. அதனால இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்ம லைஃப்ல வேத வசனம் நம்முடைய குறைவுகளை நமக்கு சுட்டி காட்டும், அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது என்பதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். புரியுதா? வசனத்துல எவ்வளவு இருக்கு பாருங்க. என்னுடைய குறைகளை அது எனக்கு காட்டுகிறது, அடுத்தனுடைய குறைகளை பார்க்காதேன்னு வசனம் எனக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான குறைவுகளை கண்டுபிடிக்கலாம். நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு வேதத்தை வைத்திருக்கிறார். அதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்பர் 1. 2வது, இந்த வாலிபர் செய்த ஜெபம். இது போல நம்ம ஜெபிக்கணும். அனுதினமும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னிடத்தில் குறைவு என்ன? என்னிடத்தில் குறைவு என்ன? எங்கிட்ட என்ன குறை இருக்கு சொல்லுங்க ஆண்டவரே. எங்கிட்ட உம்முடைய பார்வையிலே நான் எங்க குறைவுபட்டிருக்கிறேன்? என் பார்வைக்கு நான் நீதிமானா தெரியலாம், என் பார்வைக்கு நான் நல்லவனா தெரியலாம், என் பார்வைக்கு நான் எல்லாத்தை விட சிறந்தவனா தெரியலாம், என் பார்வைக்கு 4 பேர் பாராட்டுறதை வச்சு நான் ரொம்ப கிரேட்னு எனக்கு தோணலாம். ஆனால் உம்முடைய பார்வையில நான் யார்? என்னுடைய பார்வையில 4 பேர் பாராட்டும் பொழுது நான் ரொம்ப நல்ல அருமையா இருக்கிறேன்னு நினைக்கலாம். நான் ரொம்ப அருமையா இருக்கேன்னு நினைக்கிறது எங்க தப்பா போச்சு இல்லையா? நம்ம நினைக்கிறோம் 4 பேர் பாராட்டும் போது நம்முடைய லைஃப்ல குறைவை நம்ம உணர மாட்டோம். எல்லாருமே நம்மளை பத்தி நல்லா கிரேட்டா சொல்றாங்க, நம்ம ரொம்ப கிரேட், நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிற பாருங்க. அங்கேயே தப்பா போச்சு. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறதே தப்பு. இயேசு கிறிஸ்து 100% பியூர், 100க்கு 100. அவரே இந்த வாலிபர்கிட்ட சொல்றார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை எனார். அப்போ உலகத்துல எந்த மனுஷனும் தன்னை நல்லவன் என்று சொல்லிக் கொள்வதற்கான தகுதி யாருக்குமே கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்லிக்கலாம், ஆனா அவரே சொல்ல மாட்டேன்ட்டார். அவரு ஏன் சொல்ல மாட்டேன்ட்டார் தெரியுமா? அவர் நல்லவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இப்படி சொல்லி எல்லாரும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அதனாலதான் சொல்றாரு, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம வாழ்க்கையில 2வது, நம்முடைய குறைவை கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கணும். அவர்தான் உண்மையா சொல்லுவார். அவர்தான் உண்மையா சொல்லுவார். புரியுதுங்களா? அவர்தான் உண்மையை சொல்லுவார். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, சிலர் நம்முடைய குறை சொல்றதுக்கு யோசிப்பாங்க இல்லையா? நம்ம சில விஷயத்த நம்ம தப்பா கூட செய்யணும்னு வச்சுங்க. அது ஒருத்தர்ட்ட கேட்போம், நான் எப்படி செஞ்சேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு ஏதோ ஒண்ணு செய்யறீங்க, இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுறீங்க. அப்ப அந்த பாட்டு நீங்க உண்மையிலேயே சரியா பாடலன்னு வச்சுங்க. அது இன்னொருத்தர்ட்ட போய் கேட்கறீங்க, எப்படி பாடினேன்? அவங்க பாப்பாங்கன்னா, ஒரு நல்லா பாடினீங்க பிரதர் அப்படின்ட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம சொன்னா ஒரு மனசு கஷ்டப்படும். நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னா மனசு கஷ்டப்படும். அதுக்கு வேற என்ன செய்யறது? வேற வழி இல்லாம, நல்லா இருந்துச்சு பிரதர், நல்லா பாடினீங்க சிஸ்டர் அப்படின்ட்டுருவாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க சொல்றதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியாது? நம்ம நல்லா பாடணும், நம்ம நல்லா பேசணும்னு நம்ம முடிவு பண்ணி கட்டிட முடியாது. உண்மை என்ன கர்த்தர்ட்ட கேட்டாதான் தெரியும். நான் நல்லா செஞ்சேனா? நான் நல்லா பேசுனா? நல்லா செஞ்சேனா? கர்த்தர்ட்ட கேட்டதா, இல்ல நீ செஞ்சது சரி கிடையாது, நீ இந்த இடத்துல நடந்துகிட்டது சரி கிடையாது. கர்த்தர் தான் கரெக்டா சொல்லுவாரு. சுத்தி இருக்கிற மனுஷங்க யாருமே கரெக்டா சொல்லவே மாட்டாங்க. ஒருவேளை நம்முடைய மனசு நோங்கடிக்க கூடாதுன்றதுக்காக கூட மாத்தி கூட சொல்லிடுவாங்க. யாருகிட்டையும் நம்முடைய காரியத்தை நீங்க சொல்லி உங்களுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சாதாரணமா ஆராய்ஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கிறது நான் வசனத்தின் மூலமா தான் கண்டுபிடிக்கணும். 2வது, அதுக்கு மேல ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஆண்டவர், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன?
இந்த வாலிபன் கேட்டது போல கேட்கலாம், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? அதை கேட்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு நீ என்னை பின்பற்றி வா. அப்போ அவனுக்கு ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ உனக்கு உண்டானது எல்லாம், நீ உன்னுடைய ஆஸ்தியின் மேல கவனம் வச்சிருக்கிற, உன் லைஃப் நல்லா தான் இருக்குது. ஆனா இன்னும் குறை என்னன்னு கேட்ட இல்ல, உன்னுடைய ஆஸ்தியின் மேல் நீ முழு நம்பிக்கை வச்சிருக்கிற, அதையும் துறந்து, புரிதல், அதையும் துறந்து, அதையும் தாண்டி நீ என்னை பின்பற்றி வா. எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு என்னை பின்பற்றி வா. இந்த ஒண்ணே ஒண்ணு இருக்குது, இந்த ஒண்ணை நீ கிளீன் பண்ணினா நீ பூரண சர்க்குணன் ஆயிடுவேன். பூரண சர்க்குணனா என்ன? உங்கள் பிதா பூரண சர்க்குணனாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணனாய் இருங்கன்னார் ஆண்டவர். பூரண சர்க்குணனா என்னன்னா பிதாவுக்கு சுபாவம், அந்த லெவலுக்கு நீ வந்துருவ. தெய்வீக சுபாவத்துக்குள்ள வந்துருவ. இப்ப நீங்க மனுஷீக சுபாவத்துல டாப்ல இருக்கிற, ஆனால் இந்த ஒன்னையும் தாண்டிட்டீங்கன்னா நீ தெய்வீகத்துக்கு வந்துருவேன். அதுதான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்னன்னு கேளுங்க, சொல்லிக் கொடுப்பார். சொல்லிக் கொடுப்பார். என்ன குறைன்றது சொல்லிக் கொடுப்பார். அவர்கிட்ட கேட்டு 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 நம்மளை கிளியர் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம தான் கிளீனா நம்ம லைஃபை மாற்ற முடியும். அப்படிதான் கிளீனா நம்ம லைஃபை மாற்ற முடியும். ஒண்ணு, வசனத்தை பார்த்து உங்கள் குறைவை கண்டுபிடியுங்கள். இரண்டாவது, கர்த்தரிடத்திலேயே நேரா கேட்டு உங்கள் குறைவை அறிந்து கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவனுடைய குறையை நம்ம ஆராய்ச்சி செய்யவே கூடாது. நம்முடைய கண்களில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூய்மை எடுத்து போக நம்ம வகை பார்க்கவே கூடாது. இதைத்தான் ஆண்டவர் கண்டிக்கிறாரு. இதைத்தான், இந்த விஷயத்தை தான் ஆண்டவர் அந்த விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீயின் விஷயத்துல அப்ளை பண்ணவும் செய்றார். அது அப்ளை பண்ணும்போது எவ்வளவு கிளீனா அது ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனாலதான் கர்த்தருடைய பந்தி எடுக்கும்போது சொல்றோம், நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம மத்தவங்களை நிதானிக்க கூடாது. 1 கொரிந்தியர் 11:31 தான் சொல்றது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால். நம்மளதான் நம்ம நிதானிக்கிறோம், அடுத்தவனை நம்ம நிதானிக்க கூடாது. அடுத்தவனை ஜட்ஜ் பண்றது நம்முடைய காரியம் கிடையாது. என்னதான் நான் ஜட்ஜ் பண்ணணும். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை நாம நிதானிப்போம். நம்மளை பத்தி கர்த்தரிடத்துல கேட்போம். நம்மளை பத்தி வேதத்துல நம்ம கண்டுபிடிப்போம். வேற யாரை பத்தி எந்த ஆராய்ச்சி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆண்டவரே, எங்களை நாங்கள் நிதானிக்கட்டும். எங்கள் கண்களில் இருக்கிற உத்தரத்தை நாங்கள் கண்டுபிடிக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய குறைவை நாங்கள் உம்மிடத்துல கேட்டு அறிந்து கொள்ளட்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு அனுதினமும் தந்து எங்கள் ஆண்டவர் எங்களை அனுதினமும் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காய் சோதரம். எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதற்கான பாதையிலே நாங்கள் எப்பொழுதும் நடக்கிறவர்களாய் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அடுத்தவன் குறையை சொல்லுவதன் மூலமாக யாரையும் எங்களால் சுத்திகரிக்க முடியாது என்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகப்பனே, எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தும் பொழுது எங்கள் வாழ்க்கையை பார்த்து அநேகர் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். இந்த ஒரு வாழ்க்கைக்குள் எங்களை நீங்க நடத்துவதற்காக சோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். மகிமைப்படுங்கப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.